அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற கணக்கு எடுத்துக்காட்டு 7.24. ஒரு உருளையின் மீது ஒரு அரைக்கோளம் இணைந்தவாறு உள்ள ஒரு பொம்மையின் மொத்த உயரம் 25 சென்டிமீட்டர் ஆகும். அதன் விட்டம் 12 சென்டிமீட்டர் எனில் பொம்மையினுடைய மொத்த புறப்பரப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு உருளையின் மீது ஒரு உருளை அப்படின்னு எடுக்கலாம். இப்போ நான் இது ஒரு உருளை அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த உருளையின் மீது ஒரு அரைக்கோளம் இணைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அரைக்கோளம், இப்போ அரைக்கோளம் இணைந்தவாறு ஒரு பொம்மை இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பொம்மையின் மொத்த உயரம் எவ்வளோ அப்படின்னா 25 சென்டிமீட்டர். அடுத்து இதனுடைய விட்டம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 12 சென்டிமீட்டர் எனில் பொம்மையினுடைய புறப்பரப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆர் மற்றும் ஹச் என்பன முறையே உருளையின் ஆரம் மற்றும் உயரம் என்க அப்படின்னு கன்சிடர் பண்றேன். அடுத்து ஆர் என்பது அரைக்கோளத்தின் ஆரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுல 2 உருவங்கள் இருக்கு. ஒன்று உருளை, இன்னொன்று வந்து என்னது, அரைக்கோளம். இப்போ நம்மளுக்கு அரைக்கோளத்துக்கு என்ன மட்டும்தான் இருக்கும், ஆரம் அப்படின்னு சொல்லலாம். அரைக்கோளத்துக்கு என்ன இருக்கும், ஆரம். இப்போ அரைக்கோளம். இப்போ எனக்கு உருளையினுடைய விட்டம் கொடுத்துருக்காங்க. விட்டம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர். விட்டம் ஈக்குவல்ட்டி எவ்வளவு, 12 சென்டிமீட்டர். எனக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம் வேணும். ஆரம்ங்கிறது என்னது, விட்டத்துல பாதியா அப்படின்னு. இப்போ 12/2 அப்படின்னு போட்டுலாம். இதை அடிச்சோம்னா ஓரண்டு 2, ஆரண்டு 12 அப்படின்னா இப்போ இதுலேருந்து ஆரம் எவ்வளோதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர். அப்படின்னா இப்போ அரைக்கோளத்துக்கும் ஆரம் என்னதான் வரும், 6 சென்டிமீட்டர். இப்போ நம்மளுக்கு உருளையினுடைய உயரம் வேணும். உருளையுடைய உயரம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருளையினுடைய உயரம் மட்டும் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொம்மையினுடைய மொத்த உயரம் எவ்வளோ, 25 மைனஸ், கவனிங்க. இப்போ இது ஆரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆரம் 6 சென்டிமீட்டராக இருந்துச்சுன்னா இதுவும் வந்து என்னதான், ஆரம் தான். இது எவ்வளவு, 6 சென்டிமீட்டர். எனக்கு இந்த உருளையினுடைய உயரம் மட்டும் வேணும் அப்படிங்கிறதுனால மொத்த உயரத்துலேருந்து நம்ம எவ்வளோ கழிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 அப்படிங்கிறத கழிக்க போகிறோம். இப்போ இங்கே என்ன சொல்லிடலாம், 6. 25 மைனஸ் 6, 25ல் 6 போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 19 சென்டிமீட்டர். இப்போ உயரம், உருளையினுடைய உயரம் மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும், 19 சென்டிமீட்டர். இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, பொம்மையினுடைய மொத்த புறப்பரப்பு கேட்குறாங்க. பொம்மையின் மொத்த புறப்பரப்பு ஈக்குவல் டு, இப்போ இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உருளை இருக்குது. அடுத்து என்ன இருக்குது, ஒரு அரைக்கோளம். உருளையினுடைய வலைப்பரப்பு, உருளையின் வலைப்பரப்பு ப்ளஸ் அடுத்து என்னது, அரைக்கோளத்தின் வலைப்பரப்பு ப்ளஸ் உருளைக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்புறம் இருக்கா. இப்போ இந்த உருளையினுடைய அடிப்பக்க பரப்பு கண்டுபிடிக்கணும். உருளையின் அடிப்பரப்பு அப்படின்னு சொல்லலாம், அடிப்பரப்பு. இப்போ உருளையின் வலைப்பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா 2/RH ப்ளஸ் அரைக்கோளத்தின் வலைப்பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா R² ப்ளஸ் உருளையினுடைய அடிப்பரப்பு அப்படிங்கிறப்ப எந்த வடிவில் இருக்கும், வட்டத்தினுடைய பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னது, R². ஸோ இதுலேருந்து 2/RH ப்ளஸ் இங்கே ஒரு 2/R², இங்கே ஒரு R² ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/R² அப்படின்னு வந்துடும். ஸோ இப்போ இந்த கண்டிஷன்லேருந்து இதுலேருந்து ஒரு R, இதுலேருந்து ஒரு R வெளியில் எடுக்கிறேன். இப்போ R அப்படிங்கிற வெளியில் எடுத்தோம்னா பேலன்ஸ் என்ன இருக்கும், இங்கே 2H ப்ளஸ் இந்த இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா R போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு 3, இங்கே ஒரு R இருக்கும். அப்படின்னா இப்போ இங்கே ஆன்சர் என்ன வந்துடும்னா 3R. ஸோ இப்போ பையனுடைய மதிப்பு 22/7 இன்ட்டு ஆரம் எவ்வளோ கண்டுபிடிச்சோம், R ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். இப்போ 6 இன்ட்டு 2 இன்ட்டு ஹச்சினுடைய மதிப்பு, அதாவது ஹைட் ஆஃப் த சிலிண்டர் அப்படிங்கிறப்போ 19 சென்டிமீட்டர். அடுத்து 3 இன்ட்டு ஆரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர். இப்போ 22/7 இன்ட்டு 6, 19 2 38 அப்படின்னு வரும். ப்ளஸ் 6 3 18. இப்போ 22/7 இன்ட்டு 6, 38ஓட 18 ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56 அப்படிங்கிறது ஆன்சர் வரும். இப்போ அதை அடிக்கலாம். 1 7 8 7 56. இப்போ பேலன்ஸ் கிரியேட்டோம் 22 இன்ட்டு 6 8 48. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1056 அப்படிங்கிறது ஆன்சர் வரும். இப்போ புறப்பரப்பு அப்படிங்கிறதுனால, இதை பரப்புங்கிறதுனால என்ன சொல்லலாம்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம்.